அந்த அமைப்பு தான் குடும்ப உறவுகளை இருக்கும். நான் பார்த்த இத்தனை வருஷ ஜாதகத்துல ஒரு ஒரு பெண் ஒரு பெண் என் அத்தை மகனை அத்தை பையனை வந்து நான் திருமணம் செய்ய முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. ஓகேங்களா? 2/1/1998 12:35 கரெக்டா தானே போட்டிருக்கேன்? ஓகே, மறுபடியும் போடவும் எனக்கு டவுட் வந்துருச்சு. அத்தை பையனை திருமணம் செஞ்சுக்க முடியுமா? 2ஆம் அதிபதி குடும்பம் சார்ந்த விஷயம். 7ஆம் இடம் வந்து கணவன் மனைவி சார்ந்த ஒரு அமைப்பு. 2ஆம் அதிபதியாக செவ்வாயும் 7ஆம் அதிபதியாக புதன் வந்திருக்காங்க. இந்த ஜாதகத்துல பாருங்க, இந்த புதன் 7ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய புதன் போய் பாருங்க விருச்சிக வீட்டுல இருக்கு. அதாவது 2ஆம் அதிபதியோட இன்னொரு வீட்டுல இருக்குது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா 2ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் வந்து உச்சபலத்துல இருக்கிறார். ஓகேங்களா? கண்டிப்பாக நீங்க உங்க அத்தை பையனை திருமணம் செஞ்சுக்க முடியும். வாழ்க்கை வரன் எப்படி அமையும் அப்படின்னு சொல்லி பாக்குறீங்க. லக்னத்துக்கு 2ஆம் இடம் நல்ல சிறப்பாக இருக்கு, உச்சம் பெற்று இருக்கு. இந்த பக்கம் சுக்கிரன், அந்த பக்கம் குருவோட இணைஞ்சிருக்கனால உங்களுடைய வாழ்க்கை முறை பொருளாதார ரீதியிலும் மற்ற அனைத்து விஷயங்களையும் மிகப்பெரிய ஒரு அளவுல வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு அமைப்பு உண்டு. சொந்த ஊர்ல இருக்க வேண்டாம், வெளியூர் வெளிமாநிலம் இந்த அமைப்புக்கு போனீங்கன்னா உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ராஜயோகம் உண்டு அப்படிங்கிறத நான் வந்து சொல்ல முடியும். அத்தை பையனை கல்யாணம் பண்ணிக்கங்க. ஓகேங்களா? சரி, அடுத்து